சிவ சிவா அன்பே சிவம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பில்டாஷி சார் அவர்களே குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். சார் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். வணக்கம். இன்றைய டாபிக் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்வும் தத்துவமும். ஸ்ரீ ராமானுஜனுடைய வாழ்வும் தத்துவமும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஸ்ரீ ராமானுஜர் அறிமுகமாகாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான வைணவ மதத்தினுடைய ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அதில் உள்ள தத்துவார்த்தங்களில் ஒரு புது இரத்தத்தை பாய்ச்சியவர் தான் ராமானுஜர். ராமானுஜர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர், திருப்பெரும்புதூர் அந்த ஊரில் தான் பிறக்கிறாரு. ஒரு வைணவ குடும்பத்தில் காந்திமதி அவங்க அம்மா, அப்பா பேர் ஆசுரி கேசவ சுவாமியாஜி. இந்த தம்பதிகளுக்கு பிள்ளையா பிறகுறாரு ராமானுஜர். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. இளையாழ்வார் என்று அழைக்கிறாங்க. பல பெயர்கள் அவருக்கு உண்டு. ராமானுஜர் பிறக்கும் போதே ஒரு தெய்வீகத்தன்மையாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராகவும் தான் இருந்தாரு. அந்த வைணவ மதம், அந்த ஆன்மீக விஷயங்கள்ல சிறு வயதிலிருந்து ஒரு பேரார்வம் கொண்டவராக தான் இருந்து வளர்றாரு. அந்த மந்திரங்கள், அந்த மத சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறாரு. அவரே சில வகையில ஒரு உயர்ந்த பிறவியா தான் சொல்றாங்க. விஷ்ணுனுடைய ஒரு இவங்களுடைய அவதாரம் அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய ஒரு உயர்ந்த பிறவியா தான் அவருடைய பிறவி பார்க்கப்படுது. ஏன்னா அவருடைய வாழ்நாள் ஏறக்குறைய ஒரு 120 வருடங்கள் ஒரு நீண்ட பூரண வாழ்வு வாழ்ந்தவர். அந்த வாழ்வு அவர் பல்வேறு சமுதாய மாற்றங்கள், ஆன்மீக மாற்றங்கள், ஆன்மீக கருத்துக்கள், புதிய ஆன்மீக தத்துவங்கள், அது இல்லாம ஒரு 9 புத்தகங்கள், அதை பத்தி கூட நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஸோ அதுவும் நமக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய இந்திய ஆன்மீக மரபில், இந்திய ஆன்மீக பரப்பில் அவர் ஒரு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். தவிர்க்கவே முடியாத ஒரு ஆன்மீக ஆசான், ஒரு ஆன்மீக ஞானி, ஒரு பெரும் மனிதர் தான் ராமானுஜர். அவருடைய வாழ்க்கை நிறைய பேர் அவர் வாழ்க்கை வரலாறு நம்ம கேள்விப்படுறோம். அங்கங்க ஈஸியா நம்ம காதல விழும். அவரை பொறுத்த வரைக்கும் அவரு சின்ன வயசுல ஒரு திருமணம் ஆகுது. இருந்தாலும் அவருடைய ஆர்வம் எல்லாம் ஆன்மீகத்துல தான் இருக்கு. அந்த ஆன்மீகத்துல இருந்து அவரு அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் விலகி முழு பிரம்மச்சரியா மாறுறாரு. முழு ஆன்மீக பயணத்தை தொடங்குறாரு. அப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல போய் அங்க யாதவ பிரகாசர் அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஆச்சாரியார், வேதங்களையும் சூத்திரங்களையும் சொல்லி கொடுக்கிற ஒரு பெரும் ஆச்சாரியார், அவர்கிட்ட விருப்பமா போய் பாடம் கத்துக்க சேர்றாரு. அங்க நிறைய வேத சாரங்களையும் பல விஷயங்களையும் கத்துக்கொள்கிறார். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஒரு முரண் வருது. ஏன்னா அவர் யாதவ பிரகாசர் ஒரு பெரிய ஆசிரியராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கர்வம் மிகுந்தவராகவும், இந்த பிரம்மசூத்திரம் இல்ல இந்த வேதங்கள், இந்த உபநிஷதங்கள், இதனுடைய இதுல இருக்கிற விளக்கங்களை அவர் சொல்லும் போது கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்றாரு. அது ஒரு பெரிய நிகழ்வா கூட இருக்கும். அவருடைய பெருமாளுடைய கண்களை பற்றி விளக்கி சொல்லும் போது அவரு தவறா ஒரு வார்த்தைகளால சொல்றாரு. அதை அவரு பொறுக்க முடியாம ராமானுஜர் வருத்தப்படுகிறார். கண்ணுல இருந்து நீர் கொட்டுது, அது அவர் மேல படுது. அது ஏன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி இவ்வளவு தவறா சொல்றீங்களே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம்னு சொல்றாரு. அதுக்கான சரியான அர்த்தத்தை நீயே சொல்லுன்றப்போ அவர் அந்த கண்களை அந்த மலருக்கு இதுவாக உபமானமா சொல்லி அதை விளக்குறாரு. அது கேட்கறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு. இருந்தாலும் அவருக்கு யாதவ பிரகாசருக்கு ஒரு பொறாமை வருது, இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு ஒரு இதுவா இருக்கானே அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயமும் இல்ல, நிறைய விளக்கங்களை அவர் கொடுக்கும்போது இவரை மறுக்கிறாரு, இல்ல மாற்றி சொல்றாரு. இது தொடர்ந்து ஒரு ஒரு சின்ன உரசலாவே இருக்கு. அந்த வகையில அவருக்கு ஒரு ராதவ பிரகாசன் ஒரு புகழ்பெற்ற ஆச்சாரியாரா இருக்கு. ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு நம்மள
நம்மளோட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கான், நம்மள வேற அவன் கேள்வி கேட்கறானே, நமக்கு மறுத்து சொல்றானே அப்படின்ட்டு அவர் மேல ஏதாவது ஒரு அவரை கொன்று விடலாம்ன்ற அளவுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாரு. அதுக்காக எல்லாரையும் அவர் கூட சிஷ்யர்கள்லாம் காசிக்கு கூட்டு போறாரு. அப்படி போற வழியில ராமானுஜருடைய தம்பி சித்தி மகன் கோவிந்தா அவர் வந்து இதை தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லி அவர் அங்கேருந்து தப்பி வராரு. கங்கையில மூழ்கி காசிக்கு போய் கங்கையில வச்சு அவரை கொன்னுடும் அப்படின்ட்டு திட்டம் போடும் போது தப்பிச்சு வராரு. அவரை ஒரு 2 கணவன் மனைவி அவரை காப்பாத்தி கூட்டு வராங்க. வந்து யாருன்னே தெரியல, வேடுவர்கள் மாதிரி இருக்கவங்க. எங்க திடீர்னு வந்து காஞ்சிபுரத்துல விட்டு அவங்க ஏறக்குறைய மறையிறாங்க. அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவரும் வந்து பாக்குறாரு, இங்க தப்பிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் அவர் கூட தான் இருக்காரு. அவரு இந்த மாதிரி அவரு வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமான இதுலதான் இருந்தது. அந்த நேரத்துல தான் அவர் வந்து திருச்சி ரங்கநாதர் கோயில்ல இருக்கிற ஆளவந்தார் யமுனை துறைவர்னு சொல்லிட்டு ஒரு ஆளவந்தார்னு ஒரு அந்த காலத்துல ஒரு மிகவும் போற்றப்பட்ட ஒரு ஆசான், ஒரு ஞானி. அவருடைய வரலாறே ஒரு பெரிய ஒரு சிறந்த வித்தியாசமான வரலாறு தான். அவர்கிட்ட போய் படிக்கணும்னு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி அவரும் இந்த ராமானுஜரை பத்தி கேள்விப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அவரை பார்த்து இவருக்கு நம்ம ராமானுஜரை நம்ம சிஷியனா ஏத்துக்கணும், இந்த திருச்சியினுடைய அந்த ஸ்ரீரங்கநாதர் அந்த இதனுடைய பாரம்பரியம் அந்த மடம் தலைமையையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு அவருடைய சிஷியன் நம்பி ஒருத்தரை அனுப்பி அவர் வர வைக்கிறாரு. இவரும் ஏற்கனவே அந்த ஆர்வத்துல இருக்காங்க. பட் அங்க போகும்போது அவரு திருநாடு அடைந்து விடுகிறார், சொர்க்கம் ஏறி விடுகிறார், இறந்து விடுகிறார் என்ற ஒரு செய்தி வருது. அவருக்கு ரொம்ப ஒரு மனக்கவலையா இருக்கு. அங்கும் சில அதிசயங்கள் நிகழ்வதா சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய பணியை தான் ஏற்று செய்யறேன் அப்படின்ட்டு அவரு சபதம் எடுத்துக்கிறாரு. அந்த வகையில அவர் அங்க இருந்துட்டு மறுபடியும் வந்துடுறாரு, கோயில் கூட போகாம. அப்புறம் நீண்ட நாள் பிறகு அந்த ரங்கநாதர் கோயில்ல இருந்து அவருக்கு அழைப்பு வந்து அவரை அழைச்சிக்கிட்டு போய் அங்கேயே அவரை இருக்க வச்சு அந்த மட பணிகளையும் அந்த கோயில் சார்ந்த ஏற்கனவே ஆளவந்தார் செய்த அந்த பணிகளையும் செய்ய வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் அந்த வகையிலேயே அந்த காலத்திலேயே ஏறக்குறைய ஒரு புகழ்பெற்ற ஆச்சாரியாராகவும் அவருடைய போதனைகள் அவருடைய அந்த பூஜை புனஸ்காரங்கள் அந்த செயல்கள்லாம் எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவரே ராமானுஜரே ஒரு அழகான உருவமாகவும் உயர்ந்த ஒரு அழகான பார்க்க ரொம்ப ஒரு கனிவான ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவம் கொண்டவராகவும் தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு புகழ்பெற்றவராகவும் அந்த வயசுலயே இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் மேலும் பாடம் கத்துக்கிறதுக்காக திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒருத்தர்கிட்ட, திருக்கோஷ்டியூர்னு ஒரு திருச்சியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, அங்க வந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்ட்டு அங்க அவர்கிட்ட போறாரு. ஆனாலும் அவர் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்காம அப்புறமான்ட்டு ஏறக்குறைய அவர் ஒரு 17-18 தடவை திருப்பி அனுப்புறாரு. இருந்தாலும் அவரும் ஒரு தடவையும் நடந்து போய் அங்க போய் சேர்ந்து அவர் அந்த பாடத்தை கடைசியா கத்துக்கிறாரு. எல்லா விஷயங்களையும் எல்லா அந்த வேத உபசாரங்களையும் வேத சாரங்களையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அதை தாண்டி வைணவத்தின் ஒரு முக்கியமான ஒரு மூல மந்திரத்தையும் அதை சொல்லிக் கொடுக்கிறாரு. அவர் சொல்லிக் கொடுக்கும்போது இதை யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது, இது வெளியே நம்ம சொல்வது வந்து ஒரு பாவம், இது வந்து ஒரு நரகத்துக்கு போவோம், இதை யாருக்கிட்டையும் சொல்லாது, இது ரகசிய மந்திரம், வெறும் இந்த மாதிரி இந்த மடத்துக்குள் வந்து இந்த பாடம் பயின்றவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ராமானுஜருக்கு அவருக்கு அது மனசுல அது ஒப்பல, அதுக்கு சரியா படல. ஏன் நம்ம மட்டும் இதை தெரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை வருது. அது அந்த நேரத்துல அது ஏறக்குறைய ஒரு 1000 வருடங்களுக்கு முன்ன 1017 பிறந்தவர். அந்த காலத்துல அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது. அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த திருக்கோஷ்டியூர் கோயில் மாடத்துல போய் அங்க இருந்து அந்த மந்திரத்தை சொல்லிடுறாரு. அந்த மந்திரம் நம்ம இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் தான். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயண அப்படின்ட்டு ஒரு
8 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு. அதுவே அந்த காலத்துல ஒரு பெரும் புரட்சியாகவும் ஒரு புதுமையான விஷயமாவும் பார்க்கப்பட்டது. அந்த விஷயமா இவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு, சொல்லி கொடுத்த திருக்கோட்டியார் நம்பி. அதுக்கப்புறமா அவருடைய ராமானுஜருடைய திறமைகள், அவருடைய இதை பார்த்து அவரும் சமாதானம் அடைஞ்சிடறாரு. பட் அந்த டைம்ல அது ஒரு பெரிய புதுமையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. பொதுவே ராமானுஜர் எல்லாருமே ஒரு சமமா பார்த்தார். அந்த காலத்துல அந்த மதங்களுடைய அந்த அந்த மதங்களை தீவிரமா பின்பற்றுறவங்களும் ஒரு முக்கியமான குலத்திலிருந்து வந்தவங்களும் தான் அந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஆன்மீக விஷயங்களில், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகுறது, அந்த விஷயத்துக்குள்ள போறதுன்னு இருந்த காலம் அது. ஆனா அந்த காலத்திலேயே அவர் அப்படி ஒரு பிரிவினருக்காகவோ ஒரு குறிப்பிட்ட மனிதருக்காகவோ ஆனது அல்ல இந்த ஆன்மீகமோ இந்த மதமோ மதம் சார்ந்த விஷயங்களோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தீவிர கருத்து இருந்தது. அதற்காக அவர் சாமானியர்களையும் சாதாரண கீழ்த்தட்டு மனிதர்களையும் அவர் இந்த ஆன்மீகத்துக்குள் ஆற்றுப்படுகிறார். அவரே ஒரு 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 சாமானிய மனிதர்களுக்கு சிஷ்யராக இருந்தார். அது இந்த நம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அவரு ரொம்ப வருஷம் அவர்கிட்ட ரொம்ப விரும்பி போய் அவர்கிட்ட ஒரு சிஷ்யரா இருந்தார். உயர்குலத்துல இருந்தாலும் அவருடைய அடுத்த கீழ் குலத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சிஷியனா போய் விரும்பி போய் கத்துக்கிறாரு. ஏன்னா அவர் டெய்லி பெருமாளுக்கு பூஜை செய்து பெருமாளுடன் உரையாடுகிற அளவுக்கு ஒரு தன்மை வாய்ந்த அந்த ஒரு ஆசானிடம் அவரா விரும்பி போய் அந்த விஷயங்களை கத்துக்கிறாரு. அதுவே அது ஒரு பெரிய புது விஷயமா ஒரு வித்தியாசமான சிந்தனையாகவும் ஒரு புது விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் அவர் எல்லா குலங்களையும் எந்த குல வேறுபாடுகள் இல்லாம கீழ் குலம் அப்படின்னு சொல்லப்படுறவங்களையும் அவர் அவங்களுக்கு திருக்குலத்தோர் அப்படின்னு பேர் வைக்கிறார். பின்னாடி இதை சார்ந்துதான் காந்தியடிகள் கூட ஹரிஜன் அப்படின்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயிலுக்கு கொஞ்சம் உள்ள அழைக்கப்படாதவர்கள் இல்ல அந்த விஷயங்களில் தவிர்க்கப்பட்டவர்களை திருக்குலத்தோர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைச்சு எல்லாரையும் அவரு ஒன்னா அழைச்சிக்கிறாரு, எல்லாரையும் உள்ள சேர்த்துட்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு மனிதரா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையும் பல விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வர்றார். அவர் திருச்சி ரங்கநாதர் கோயில்ல இருக்கிற காலங்கள்ல அந்த முறைகளில் பல மாற்றங்கள் பல புதுமைகளை கொண்டு வர்றார். எல்லாருமே வழி வழியா ஒரே விஷயத்தை செய்யாம அவரு பல மாற்றங்களையும் புதுமைகளையும் கொண்டு வர்றாரு. அதுவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாம அவரு இந்த வேதங்கள், உபனிஷதங்கள், பிரம்ம சூத்திரங்கள் இது சம்பந்தமான ஒரு ஆழ்ந்த படிப்பு இருந்தது. ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்வு ஒரு 120 வருட ஒரு நிறை வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் அவருடைய ஒரு வெறும் ஒரு நாராயணன் பக்தி, விஷ்ணு பக்தின்னு இல்லாம ஒரு ஆழமான ஒரு ஞான மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான படிப்பும் ஒரு ஆழமான ஒரு புரிதலும் அவருக்கு இருந்தது. அது அந்த விஷயத்துல ராமானுஜர் ஒரு மிக ஈடுநிலை இல்லாத ஒரு அறிவாளராகவும் இருந்திருக்காரு. அதற்கு சாட்சியா அவர் பல வேற்று மதங்கள் அந்த காலத்துல இருந்த ஜைன மதம், சைவ மதம் இல்ல வேறு பல்வேறு மதங்கள் இருக்கிற கருத்துகள் வித்தியாசங்கள் அவர் பத்தி அவங்களுடன் வாதாடி உரையாடி வெற்றி பெற்றிருக்காரு. வாதாட்டத்துக்கு உரையாடலுக்கு போகும்போது அது அந்த காலத்துல நிறைய நடக்கும். சங்கராச்சாரியார் கூட ஒருவரா போய் வாதங்கள் செய்தார் அப்படின்வாங்க. அதே போல ராமானுஜரும் வேற்று கருத்து உடையவர்கள், வேற்று பார்வை உடையவர்கள், வேற்று பாதை கொண்டவர்களுடன் அவர் வாதங்கள் செய்திருக்காரு. அந்த வாதங்கள்ல அவர் ரொம்ப நுட்பமான வாதங்களை எடுத்து வச்சு அந்த முக்கியமா ராமானுஜனுடைய ஒரு முக்கியமான தத்துவமா சொல்லப்படுற விசிஷ்டாத்வைதம் அப்படின்ற ஒரு தத்துவம் பொதுவா எல்லாருக்குமே தெரியும். 3 நம்ம இந்திய மரபில் உள்ள இந்த மதங்கள்ல இந்திய ஆன்மீக மரபுல 3 முக்கியமான நிறைய மதங்கள் விஷயங்கள் இருந்தாலும் 3 முக்கியமான தத்துவார்த்தங்களை சொல்லுவாங்க. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்.
துவைதம்ன்றவர் துவைதம் அப்படின்றது ஒரு இரட்டை தன்மை. அதாவது கடவுள் வேற, பிரம்மம் வேற, நாம் வேற. நம்ம வந்து தொடர் பக்தி, தொடர் பயிற்சி மூலமா தான் பிரம்மத்தை போய் அடைய முடியும். இரண்டும் வேறு வேறு அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவம் தான் துவைதம், இரட்டைத்தன்மை கொண்டது. இருமைத்தன்மை இல்ல இரட்டைத்தன்மைன்னு சொல்லலாம். அது வந்து மத்வாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த தத்துவத்தின் ஒரு உண்டாக்கியவர், உருவாக்கியவர் அப்படின்னு பார்க்கப்படுது. அத கடந்து துவைதம், மத்துவாச்சாரியா அத்வைதம். அத்வைதம்னா இரண்டு அல்ல, இரண்டு இல்லாதது, ஒன்றானது அப்படின்றதுதான். இரண்டாய் இல்லாதது. அதாவது பிரம்மம் வேறு, நாம் வேறு, பிரம்மம் வேறு இல்லாம எல்லாமே பிரம்மம் தான். பிரம்மம் தவிர வேற எதுவும் இல்லை. பிரம்மம் மட்டும் உண்மையானது, பொய்யானது, மாயையானது, இல்லாதது அப்படின்றத சங்கரனுடைய, ஆதிசங்கரனுடைய தத்துவம். அந்த ஒரு முதன்மையான ஒரு முக்கியமா இந்த மக்கள் ரொம்ப தீவிரமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கடந்து ஒரு புதுமையான இந்த தத்துவங்கள் இல்லாம புது தத்துவமா வசிஷ்டாத்வைதம் அப்படின்னு அத ஏறக்குறைய அந்த பதத்தை, அந்த உருவாக்குனது. அந்த வகையில ஒரு முக்கியத்துவ, அதாவது அந்த மூன்று முக்கியமான விசிஷ்டாத்வத்தினுடைய மூலகர்த்தாக அந்த ராமானுஜர் பார்க்கப்பாரு. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி துவைதம், விசிஷ்டாத்வைதம்ன்றத நம்ம எப்படி சொல்றோம்னா, ராமானுஜரனுடைய அவருடைய தத்துவத்தின்படி அவர் எப்பயுமே சொல்றது பிரம்மத்தின் மூல கடவுள். அந்த தான் இந்த மன உடலுக்கான தோற்றுவோம். இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த பிரம்மம் இந்த மனதும் உள்ளது. உடல் மன நிஜம். ஏனென்றால் இது பிரம்மத்தின் ஒரு பிரம்மத்தின் வெளிப்பாடு. இது இல்லாதது இல்லை, இது இருக்கிறது, இதை தவிர்க்க முடியாது. இந்த மனமும் உடலும் தொடர் பக்தி, இறைவனிடம் வந்து ஒரு தீவிர பக்தியின் மூலமா, சரணடைதல் மூலமாக இறைவனோடு போய் கலக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு தனியான விஷயமோ இல்லை, இல்லாத விஷயமோ இல்லை. துவைதத்துல சொல்ற மாதிரி இது ஒரு தனிப்பட்ட விஷயமும் இல்லை. அத்வைதத்துல சொல்ற மாதிரி இது ஒரு இல்லாத மாயை. உடல், மனம், உலகம் என்பது மாயை அப்படின்னு இல்லாம இது உண்மை. இந்த பூமி, இந்த மனம், இந்த உடல், இந்த பொருட்கள் எல்லாமே உண்மை. இது வந்து அந்த ஆதி மூலமான ஸ்ரீமன் நாராயணன், அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான். இது வந்து இது ரெண்டுமே இணைந்தது. இந்த நம்மளுடைய மனம், சிந்தனை, எண்ணங்கள்லாம் பிரம்மத்தினுடைய வெவ்வேறு ஒரு குணங்கள், அவருடைய வெளிப்பாடுகள்னு அவர் சொல்றார். இதுதான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய முக்கியமான, ராமானுஜனுடைய வாழ்க்கை வரலாறை தாண்டி அவருடைய தத்துவமா பாக்குறது ரொம்ப முக்கியமா பாக்கணும்னா இந்த விசிஷ்டாத்வைத தத்துவம் தான். ஏன்னா இந்த தத்துவத்தில் ஒரு உட்கூறு முக்கியமான விஷயம் என்னன்னா பக்தி மார்க்கம். ஒரு தீவிர பக்தி அப்படின்றது நம்ம வந்து இப்போ நம்மளுடைய இந்திய சமுதாயம் ஒரு பெரிய பக்தி மயமான ஒரு சமுதாயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கோயில்களில் நோக்கி மக்கள் பெரும் கூட்டமா போறதுனுடைய பின்னணியே வந்து பக்தி தான். ஞான மார்க்கம்ன்றது சங்கராச்சாரியாரனுடைய ஒரு மதம், அவருடைய வழின்றது ஞான மார்க்கம். அறிவின் வழியா, சிந்தனையின் வழியா, தேடுதலின் வழியா, ஆய்வு செய்வதலின் வழியா உள்ள போறதுதான் அந்த சங்கராச்சாரியாருடைய. வேற நம்மளுடைய ராமானுஜரனுடைய விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, உணர்வின் வழி கடவுளை அடைதல், உணர்வின் வழி கடவுளை தேடுதல். ஏன்னா பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிந்தனை, அறிவு சமூகம், உணர்வு சமூகம் அப்படின்னு
ஒரு பிரிவு ஒரு 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 பிரிவு, அதாவது உணர்வு மேல்கொண்ட சமூகம், அறிவு மேலிட்ட சமூகம்னு இருக்கு. பொதுவா அறிவு ரொம்ப தீவிர அறிவு சமூகம்ன்றது உணர்வு சமூகத்துல இறங்கி வர மாட்டாங்க. பொதுவா நாத்திகம் உள்ள போறவங்க பாத்தீங்கன்னா அறிவு சமூகமா தான் இருப்பாங்க. கடவுள் யார், கடவுள் எங்க இருக்கார், கடவுள் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வியோட போறதுதான் அறிவு சமூகம். அவங்க தான் அந்த உணர்வு விஷயத்துக்குள்ள வரமாட்டாங்க. வேற நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள், ஒரு எதையுமே ஒரு உணர்வின் வழியா வெளிப்படுபவர்கள், தம்முடைய செயல்களை உணர்வின் அடிப்படையில செய்யறவங்க, உணர்வு உந்துதல் வழியாக, அறிவு உந்துதல் வேற, உணர்வின் உந்துதல் வழியாக செய்கிறவர்கள், அவங்க தான் அந்த பக்தி பாதைக்குள்ள போக முடியும். அவர்களுக்கான ஒரு மதமா தான் இந்த விசிஷ்டாத்வைதம், இந்த வைணவத்தையும் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வகையில அது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஞான மார்க்கம்னாலும் பக்தி மார்க்கம்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. ஆனாலும் அதே ராமானுஜர் ஞான மார்க்கத்தையும் நிறைய சொல்றாரு. அதாவது அவருடைய கருத்துக்கள் சுருக்கமா ஒரு 6 தத்துவமா அவர் சொல்லும் போது, எல்லாவற்றுக்குமான முக்கியமானது, எல்லாவற்றுக்கும் தலைமையானது ஒருவரே ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் மீது சரணடையணும், அவரை சரணடைதலே ஒரே வழி, ஒரே பாதை அப்படின்றாரு. முக்கியமா வேதங்களையும் ஸ்ரீபாஷ்யங்கள், அவருடைய உரைகள், வேதங்கள், உபநிடதங்கள் இதை படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தொடர் பூஜை புனஸ்காரங்கள், அந்த அந்த பக்தி சார்ந்து நம்ம செய்ய வேண்டிய செயலை தொடர்ந்து செய்யறத பத்தி அவரு சொல்றாரு. அதே போல குருமார்களை பின்பற்றுதல், வணங்குதல், அதை பத்தி அவரு சொல்றாரு. ஒரு நல்ல குருமார்களா, தேர்ந்த பழுத்த குருமார்களா அவங்கள நம்ம ஃபாலோ பண்றதை பத்தி ஒரு 4வது விஷயமா சொல்றாரு. அதுக்கப்புறம் திருமந்திரம் உரைத்தல், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வைணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஓம் நமோ நாராயணன்ற ஒரு திருமந்திரத்தை ஒரு வலிமை வாய்ந்த, அதாவது வைணவத்தினுடைய ஒரு ஒற்றை சொல்லா, நம்ம எவ்வளவோ விஷயங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், 12 ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய எல்லா பிரபந்தங்களையும் கடந்து ராமானுஜருடைய ஒரு 9 நூல்கள், ஸ்ரீபாஷ்யம், இந்த மாதிரி விஷயங்களை கடந்து ஒரு வைணவத்தின் ஒரு ஒற்றை சொல் மந்திரமா நம்ம பாக்குறது ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு வலிமை மிகுந்த மந்திரமா இருக்கு. அந்த மந்திரத்தை ஒரு முழு பக்தி கலந்த ஒரு மனத்தோட, வெறுமனே ஒரு வாயிலிருந்து வர மொழியா இல்லாம ஆத்மார்த்தமா உணர்வு மொத்தமும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வச்சு சொல்லும் போது அது ஒரு மந்திர வார்த்தையா மாறுது. அது ஒரு மந்திரத்தன்மைக்குள்ள போது நமக்குள்ள சில ஒரு மாயங்களை, மந்திரங்களை செய்யுது. இது பொதுவா எல்லா விஷயத்திலயுமே, எல்லா மதத்திலயுமே இந்த விஷயங்கள் இருக்கும். நம்ம வள்ளலார் கூட அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்றதும் சரி, வேதாத்திர மகேஷனுடைய வாழ்க வளமுடன், இந்த வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதற்கு பின்னாடி இதை ஒரு ஆழமா உணர்ந்து அதை அது தீவிரமா அதை சொல்லும் போது அது ஒரு மந்திரங்களா மாறுது. ஸோ அந்த வகையில இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மந்திர வார்த்தைகள். அது ஒரு விஷயமா சொல்றாரு. அதுக்கப்புறம் புனித இடங்களில் இருத்தல், அது திவ்ய தேசம் போறதை பத்தி நம்ம வைணவத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, 108 திவ்ய தேசம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி புனித இடங்களில் இருத்தல், புனித இடங்களில் வாழ்தல், இது ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு 6 விஷயங்களை பத்தி ராமானுஜர் சொல்றாரு. ராமானுஜருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு சாகசமான வாழ்க்கை தான். ஏன்னா பொதுவா ஞானிகள், ஆச்சாரியார்கள், மத சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு அமைதியான ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமற்ற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க தான் இருப்பாங்க. பட் ராமானுஜரை பார்த்தோன்னா அவர் வாழ்க்கை ஒரு பெரும் சாகசமா தான் இருந்திருக்கு. அவரை ஒரு ஸ்டார்டிங்ல அவர் கத்துக்க போகும்போது நடந்த உரசல்களும், அவரை பல முறை அவரை கொன்று விட வேண்டும்னு சில முயற்சிகள் நடந்ததும், வேறு வேறு மதம் சார்ந்தவங்க அவரை கொல்லணும்னு நினைச்சதும், அதை கடந்து அவர் எல்லா குலத்தாரையும், எல்லா தட்டு மக்களையும் பக்திக்குள்ள சமம் என்று நினைத்ததும், அவர்களை இந்த பக்தி பாதைக்குள்ள கொண்டு வர்றதும் சரி. மற்றபடி அவர் மந்திரத்தை எல்லாருக்கும் உச்சரிச்சதே அவருடைய பெரிய ஒரு எடுத்துக்காட்டு.
ஏன்னா பொதுவா நாத்திகர்கள் கூட ராமானுஜரை கையில் எடுப்பாங்க, அவரை கொஞ்சம் ஒரு தனியா பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணமே அந்த ராமானுஜனுடைய ஒரு ஒரு புதுமையான தன்மை. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வழி வழி வந்த ஒரு விஷயங்களை கடந்து ஒரு அந்த தத்துவார்த்தங்களையும் அந்த பக்தி விஷயங்களையும் அந்த கடவுள் விஷயங்களையும் அதை சார்ந்த இந்த மனித குலங்களையும் வேறு ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்தாரு. ஏன்னா அவர் ஒரு ஒரு பெரும் ஞானியாகவும் ஒரு ஒரு பெரும் ஆழ்ந்த ஒரு ஞான தன்மை கொண்டவராக இருந்ததுனாலதான் அவர் அதை ஏறக்குறைய அவர் ஒரு விஷ்ணுனுடைய அம்சம் சொல்ற அளவுக்கு தான் அவருடைய வாழ்வும் அவருடைய செயல்களும் இருந்தது. அதனால அவரை ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராகவும் இப்ப வரைக்கும் அவரை இந்த பொதுவான இந்திய மதங்கள் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல உலக பல்வேறு மதங்கள் விஷயங்களா இருந்தாலும் சரி, ராமானுஜர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஞானியா இருந்திருக்காரு. அவருடைய வாழ்வும் சரி, அவருடைய புத்தகங்களும் சரி, அதுக்குரிய அவர் ஒரு 9 ரொம்ப ஒரு அழகான ஒரு 9 புத்தகங்களை எல்லாம் அந்த காலத்துல சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டதான். ஒரு ஆழ்ந்த தமிழ், புலமை, தெலுங்கு, சமஸ்கிருதம் பல மொழிகள் அவருக்கு ரொம்ப ஆழமா வந்திருந்தது. ஆனாலும் இந்த விஷயங்களை அவரு அந்த காலத்துல சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு. அவருடைய ஒரு 9 நூல்கள்லாம் ஸ்ரீ வேதாந்த சங்கிரகம் அப்படின்னு அந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவரு விளக்கி அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த புத்தகங்களுக்குள்ள போனோம்னா அது ஒரு ஒரு பெரிய பயணம். அது ரொம்ப அழகா அந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்களை எளிமைப்படுத்தி அந்த வைணவத்தன்மைக்கு பக்தி தன்மையோடு எப்படி அந்த ஒரு ஆதி மூலம், ஒரு ஆதி கடவுள், அவருடைய படைப்பின் தன்மை என்ன, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த தன்மைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல். அதை கடந்து ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் உபநிஷம், முக்கியமா பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பெரும் விளக்கம் கொடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் ஸ்ரீ பாஷ்யம்னு. அவருக்கு பேரே பாஷ்யக்காரர்னு. பாஷ்யம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, உரை, அதாவது ஒரு தத்துவத்துக்கோ ஒரு பாடலுக்கோ ஒரு ஞான விஷயத்துக்கோ உரை எழுதுதல் தான் பாஷ்யம். அதை விளக்க உரை கூறுதல். அந்த வகையில் அவரு நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதனால அவரை பாஷ்யக்காரர்னு சொல்லுவாங்க. அப்படியும் ஒரு பேர் இருக்கு. அந்த ஸ்ரீ பாஷ்யம்ன்றது ஒரு பெரிய ரொம்ப விவரமான நூல். ஏறக்குறைய ஒரு 4 அத்தியாயங்கள், 545 பாடல்களோ ஏதோ கொண்ட சூத்திரங்களை கொண்ட ஒரு விஷயம். அதுல ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப அது நுட்பமா இருக்கும். அது ஞான மார்க்கம், ஒரு அறிவு தேடல், தீவிர கூர்மையான அறிவு பார்வையை கொண்டவங்க தான் அதை உள்ள போக முடியும். அப்படி போறது ஒரு முக்கியமான ஒரு வைணவர்களுடைய ஒரு ஆன்மீகவாதியினுடைய ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாரு. அதுக்காக தான் அவர் ரொம்ப ஒரு நீண்ட புத்தகம். அது ஒரு 500 சில்லறை மந்திரங்களை கொண்டது. ஸோ அது ஸ்ரீ பாஷ்யம்னு ஒரு போற்றப்படுறது. அதை கடந்து அவர் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம்னு ஏறக்குறைய இந்த ஸ்ரீ பாஷ்யம்ன்றது ரொம்ப ஒரு கடினமா இருந்ததுனால அதை சுருக்கி ரொம்ப சின்னதா வேதாந்த சாரம்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, வேதாந்த தீபம்னு இன்னொரு புத்தகத்தை எழுதுறாரு. அதை கடந்து அவர் பகவத்கீதைக்கும் உரை கொடுக்கிறார். அதனால்தான் அவரு பாஷ்யக்காரர்னு சொல்றதுக்கு காரணம்னா பகவத்கீதைக்கும், ஏன்னா அதுல இருக்கிற சாரத்தை, ஏன்னா அது பகவத்கீதைன்றது முக்கியமான ஒரு வைணவத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. அது ஞான மார்க்கம், கர்ம ஒரு 18 அத்தியாயத்தை கொண்டது, அது தெரியும். அதுல முக்கியமான விஷயங்களா ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி யோகம் இப்படின்ற விஷயங்களை நம்ம விளக்கமா அதுல பேசுறாங்க. ஸோ அதுல கிருஷ்ணரே சொல்லும் போது, அர்ஜுனர்கிட்ட சொல்லும் போது, இந்த மார்க்கங்களில் எது உயர்ந்த மார்க்கம் சொல்லும் போது ஒரு பக்தி மார்க்கம் தான். நீ எல்லாத்தையும் கடந்து என்னை ஒருவனை நீ முழுக்க ஏற்றுக்கொண்டால், என்னில் சரணடைந்தால் எல்லா ஞானமும் கிட்டும்ன்ற மாதிரி, அது பக்தி வழியா ஒரு தீவிர அன்பின் வழியா தான் அதை அணுக முடியும் அப்படின்னு அதுலயே இருக்கு. அதுக்கான விளக்கத்தையும் அவரு கொடுத்திருக்காரு. அதை கடந்து ஒரு 3 கத்தியம்
அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு விளக்க உரை மாதிரி தான். அதாவது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு ஒரு ஒரு எல்லாம் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நூல்கள் தான். அந்த சரணாகதி பத்தி ரொம்ப விளக்கமா அதனுடைய முறைகள், அதனுடைய உட்கருத்துக்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. அதை கடந்து ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீரங்கநாதர் பத்தியும், அவருடைய புகழை பத்தியும், அவருடைய அழகை பத்தியும், அவருடைய படைப்பினுடைய தன்மையை பத்தியும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போற நூல் தான் ஸ்ரீரங்க கத்தியம். ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்ன்றது அந்த பக்தியின் வழியா, அந்த ஆழ்ந்த படிப்பின் வழியா ஒரு மோட்ச நிலை அடைந்தவர்கள் எப்படி ஒரு அந்த மூலத்தோடு அந்த ஸ்ரீமன் நாராயணனோடு போய் கலந்தல், அந்த கலத்தல் தன்மையால் ஏற்படும் விஷயங்கள், அங்க நடக்கிற விஷயங்களை பத்தி அவர் ரொம்ப அந்த மோட்ச நிலை விஷயங்களை பத்தி ரொம்ப விளக்கி எழுதுறாரு. அதே போல நித்திய கிரந்தம்னு ஒரு நூலும் எழுதுறாரு. அதுல நம்ம பார்த்தோம்னா ஒரு பூஜை செய்யற விஷயங்களை பத்தி எழுதுறாரு. அதாவது ஒரு 5 எப்படி சாதாரண ஒரு வாழ்வில் ஒரு தீவிர பக்தராகவும் ஒரு வைணவ சமுதாயத்தை சேர்ந்த மதம்னு கூட இல்ல, பொதுவில் ஒரு தீவிர பக்தி மனம் கொண்டவர்கள், ஒரு உணர்வு தன்மை மனம் கொண்டவர்கள் எப்படி அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். அதாவது அதுல அபிகணம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம். அதாவது எப்படி ஒரு காலையில ஏஞ்சி மந்திரத்தை நம்ம சுத்தமா உடலை குளிச்சுட்டு காலையில எப்படி அந்த மந்திரத்தை சொல்லணும், மத்தியானம் நம்ம எடுக்க வேண்டிய உணவு, ஈவினிங் மாலையில் செய்ய வேண்டிய பூஜை, இப்படின்ற விஷயங்களை அவர் அந்த விஷயத்துல விளக்குறாரு. அது ஒரு முக்கியமான ராமானுஜனுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நிறைய பேர் தெரியும். அவர் இந்தியா ஃபுல்லா பயணம் போனார். வாதங்களுக்காகவும் சரி, மற்ற ஒரு இந்த பிரம்ம சூத்திரத்தை கொண்டு வரதுக்காக காஷ்மீர் வரைக்கும், இங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து காஷ்மீர் வரைக்கும் பெரும் பயணம் இருக்காரு. அந்த பயணம் ஒரு பெரிய சாகச பயணமாகவும், 1000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பயணம் எவ்வளவு கடினமா இருந்திருக்கும்னு, அங்கிருந்து அந்த அந்த பிரம்மசூத்திரத்தை கொண்டு வரும்போது மறுபடியும் அவங்களே அந்த பிரம்மசூத்திரத்தை திருப்பி வாங்கிக்கிட்டதாகவும், அவர் கூட அவருடைய சித்தி பையன் கோவிந்தன் சொல்லிட்டு அவர் அதை நல்லா அவரு இல்ல நான் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து அந்த இதை எழுதுற, அதுவே ஒரு சாகசமான விஷயமா தான். இந்தியா முழுதும் ஒரு நடைபயணமாவே போயிருக்காரு. ரொம்ப வருடம் திருமலையில இருந்திருக்காரு, திருப்பதியில இருந்திருக்காரு. அங்க இருந்துதான் அந்த ஒரு முக்கியமான ஒரு உரையும் அவர் அந்த முதல் இதையும் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சாகச வாழ்க்கை கொண்டவர் தான். விசிஷ்டாத்வைதம்ன்ற ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தை உலகுக்கு கொடுத்தவர். அதை கடந்து உலக மக்களுக்கான அந்த குல வேறுபாடுகள், படிநிலைகளை அவர் வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிறவர். ரொம்ப முக்கியமா அவருக்கு முன்னாடி இருந்த ஒட்டுமொத்த ஞான நூல்கள், பிரம்மசூத்திரமா இருந்தாலும், உபனிஷம், பகவத்கீதை, வேற வேதாந்த சாரங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பெரும் விளக்க நூல்களா அவர் கொடுத்ததும் அது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா நம்ம நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்தி மார்க்கத்துல போறவங்க அவருடைய அந்த உரைகளையும் அந்த ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லும், அது ஏன்னா அது கொஞ்சம் கடினமான விஷயம், ரொம்ப ஆழமா மெல்லமாவும் போகக்கூடிய விஷயம் தான். பட் அதையும் நம்ம அதுக்குள்ளேயும் போகணும். ஏன்னா அது வெறும் பக்தி, அந்த புனஸ்காரங்கள், அந்த வழிமுறைகளை கடந்து ஒரு ஆர்வமா அதுக்குள்ள போய் அதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரும் மாற்றம், பெரும் ஒரு அறிவு மாற்றம், சிந்தனை மாற்றம், பார்வை மாற்றம் நிகழும். ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு எளிய முறையில ஸ்ரீராமானுஜனுடைய வாழ்வும் தத்துவம் பற்றி ஒரு அறிமுகமா இதை சொல்லியிருக்கோம். இது ஸ்ரீராமானுஜனுடைய வாழ்க்கை நம்ம தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதோ அவருக்கு அது நம்ம வாழ்நாளே அதுக்கு தேவைப்படும். அவரும் ஒரு நீண்ட வாழ்வு வாழ்ந்தவர். அவருடைய வாழ்வும் அந்த பயணமும் அவருடைய அந்த எழுத்தும் கூட நமக்கு ஒரு பெரும் பயணத்துக்குள்ள நம்மளை அழைத்து செல்வது. அந்த பயணத்துக்குள்ள எல்லாரும் எந்த மதமும் எந்த இதுவும் இல்லாம யாருமே அதுக்குள்ள அழகா போக முடியும். அது பெரும் மாற்றங்களை, ஆன்மீக தேடல் கொண்ட எல்லாருக்குமே ராமானுஜனுடைய வாழ்வும் தத்துவமும் ஒரு பெரும் புது அனுபவத்தை கொடுப்பது, ஒரு பெரும் ஞான ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை அழைத்து போவது. அதனால அதை எல்லாருமே ராமானுஜனுடைய வாழ்வையும் அவருடைய தத்துவத்தையும்
தொடர்ந்து படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுன்றதான் இன்னைக்கு நம்ம இந்த சிந்தனையில சொல்ல விரும்புறோம். நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஹெல்த் இஷ்யூ பேசி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப ஆ, நன்றிங்க சார். முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி பாலா. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே.